அந்த புதுக்கோட்டைக்காரன் பாடுறான், முக்காமலம் நெல்லு பயிர் 30 கஜம் தண்ணி கிணறு, நிக்காம தான் தண்ணி ஏறச்சேன், நெல்லு பயிர் கருகி போச்சு முக்காமலம். இந்த பூமி உயிர் தோண்டி 100 கோடி வருஷம் ஆச்சு. 100 கோடி வருஷத்துல எவனும் சோதிக்கவே இல்லை. இவன் எப்ப அந்த முக்காமலம் நெல்லை கொண்டாந்து கொடுத்தானோ அதுக்கப்புறம் தான் இப்ப சோதிக்க வேண்டி வந்துருச்சு சார் மனசு. நம்ம விவசாயி மண்ணை வாயில் அள்ளி போட்டுட்டு இது விவசாயத்துக்கு ஆகுமா ஆகாதுன்னு சொல்லிடுறாரு சரிதானா. அவன் அங்கே போய் சோதிச்சுட்டு வந்து சொல்கிறான், இல்லை உங்களதுல சிங்கு பத்தாம போயிடுச்சான், சிங்கு செல்பேட்டு போடணுமான்னு. இவன் சொன்ன யூரியாவை போட ஆரம்பித்த பிறகு தான் ஒன்னொன்னா பத்தாம போயிட்டே இருக்குது சரிதானா. இப்படிதான் போகும்னு முதல்ல அவனுக்கு தெரியல. முதல்லயே இதெல்லாம் போடணும்னு சொல்லணும்ல, முக்காமலை நெல்லை கொடுக்கும் போதே போடணும்ல. ஆனா அந்த முக்காமலை நெல்லை போட்ட பிறகு என்ன பண்ணுது, தண்ணி வேற கீழே போயிட்டே இருக்கு. அந்த புதுக்கோட்டைக்காரன் பாடுறான், முக்காமலம் நெல்லு பயிர் 30 கஜம் தண்ணி கிணறு, நிக்காம தான் தண்ணி ஏறச்சேன், நெல்லு பயிர் கருகி போச்சு முக்காமலம். ஆலோயர் இருக்கிற நிலை தானா வளர்ந்துட்டு இருந்தது. இவன் முக்காமலத்தை கொடுத்துட்டு உப்பை பூமியில போட சொன்னா தண்ணியை இறச்சி ஊற்ற வேண்டியிருக்கு. உப்பு தண்ணி குடிச்சா தாகம் தீருமா? அதனால நிலத்துல உப்பை போட்டீங்கன்னா அதுக்கு நிறைய நிலத்துக்கு தண்ணி தேவை வேண்டியிருக்கு. பூமிக்குள்ள இறச்சி பூமிக்குள்ளக்கெல்லாம் காலி பண்றோம்.